இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஒற்றுமை அரசாங்கத்திற்கு கூடுதல் ஆதரவு கிடைக்க வேண்டும் என்றால் சனூசி அதிகமாக பேச வேண்டும். ஒற்றுமை அரசாங்கத்திலுள்ள கட்சிகளிடையே உள்ள பிளவுகளை பெரிதாக்க உறுதி பூண்டுள்ள கெடா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ முகமது சன்னூசி முகமது நூரின் கூற்றை அமானா கட்சியின் தேர்தல் பிரிவு இயக்குனர் முகமது சன்னி ஹம்சான் கடுமையாக சாடினார். சன்னூசி முகமது நூர் பேசுவதில் வல்லவரே தவிர செயலில் அல்ல. பேசுவதற்கு எவ்வித கட்டணத்தையும் செலுத்த வேண்டியதில்லை என்பதால் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப எது வேண்டுமானாலும் பேசலாம் என நினைத்திருக்கிறார் போல என்று முகமது சன்னி தெரிவித்தார். ஒவ்வொரு முறையும் சன்னூசி முகமது நூர் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு எதிராக பேசும்போது பர்சத்து கட்சியிலிருந்து ஒரு மக்கள் பிரதிநிதி பிரதமருக்கு ஆதரவை வெளிப்படுத்துகின்றனர். இதுவரையில் 7 பிரதமருக்கு தங்களின் ஆதரவை வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அவரது பேச்சுகள் நிச்சயமாக ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் மக்களின் ஆதரவை அதிகப்படுத்தி தருகின்றன. ஆகையால் அவர் அதிகம் பேச வேண்டும் என்பதே தமது விருப்பம் என சனி ஹம்சான் கேலியாக கூறினார். பரிகத்தான் நேஷனலில் இணைந்துள்ள MIPP எனப்படும் மலேசிய இந்திய மக்கள் கட்சி அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அக்கூட்டணிக்கு இந்திய வாக்காளர்களின் ஆதரவை பெற்றுத்தர முடியுமா என்பதை தற்போதைக்கு கூற முடியாது என மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் சிவமுருகன் பாண்டியன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தேர்தலில் இந்திய வாக்காளர்களை கவர புனிதன் தலைமையிலான MIPP கட்சி இதர தலைவர்களின் உதவிகள் தேவைப்படுவதற்கான சாத்தியம் உள்ளது. அக்கட்சி முன்வைக்கின்ற இலக்குகள் எவ்வளவு தூரம் அச்சமூகத்தினரின் ஆதரவை கவர்ந்துள்ளது என்பதை பரிசோதிக்கக்கூடிய களமாக கொலகுபுபாரு இடைத்தேர்தல் அமைந்துள்ளது என்றார் அவர். மற்றோர் அரசியல் ஆய்வாளரான மலாயா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இணை பேராசிரியர் டாக்டர் அவாங் அஸ்மான் அவாங் பாவி கூறுகையில், பரிகத்தான் நேஷனலுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் MIPP கட்சியின் தலைமைத்துவம் பெரியதொரு செல்வாக்கை கொண்டிருக்காததால் கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தி விடாது என கூறினார். MIPP கட்சியின் வருகை தேர்தலில் இந்திய வாக்காளர்களுக்கான தேர்வை அதிகரிக்க செய்திருந்தாலும் இந்திய சமூகத்தின் வாக்குகளை பிரிக்கவே வழி செய்யும் என அவாங் அஸ்மான் குறிப்பிட்டார். உள்ளூர் சந்தைகளில் அரிசி விநியோக தட்டுப்பாடு ஏற்படுவதை கட்டுப்படுத்தும் முயற்சியாக விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு குறுகிய கால அடிப்படையில் உள்நாட்டு பச்சரிசிக்கான சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அமைச்சின் அந்த திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் சந்தையில் பச்சரிசி விநியோகம் சீராக இயங்குவதை உறுதிப்படுத்த LPP எனப்படும் விவசாயிகள் மேம்பாட்டு வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக அதன் தலைவர் டத்தோ மஃபூஸ் ஓமார் கூறினார். நாடு தழுவிய நிலையில் 103 விவசாயிகள் அமைப்புகளை உட்படுத்தி அவற்றின் கீழ் உள்ள கடைகள் வாயிலாக பச்சரிசிகள் விநியோகிக்கப்படும். மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரையில் 519.36 மெட்ரிக் டன் அரிசிகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு 5.537 மில்லியன் வெள்ளி என மஃபூஸ் ஓமார் குறிப்பிட்டார். பேரா லூமூட்டிலுள்ள அரசு மலேசிய கடற்படை தளத்தில் 10 பேரின் உயிரை பலி கொண்ட 2 ஹெலிகாப்டர்களை உட்படுத்திய விபத்து குறித்து விசாரணை விரைந்து நடத்தப்பட வேண்டும் என பாஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவ்வாறு செய்வது அவசியம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோ தக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். அவ்விவகாரத்துடன் தொடர்புடைய அமைச்சகம் சம்பவம் தொடர்பான இடைக்கால அறிக்கையை தயார் செய்வதற்கு எவ்வித கால வரையறையை நிர்ணயிக்காவிட்டாலும் அதை துரிதப்படுத்த வேண்டிய சூழல் உள்ளதாக தக்கியுடின் ஹசான் விவரித்தார். சம்பந்தப்பட்ட விபத்தில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்பு கடற்படைக்கும் நாட்டிற்கும் மட்டுமல்லாது அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பேரிழப்பாக அமைந்துள்ளது என தக்கியுடின் ஹசான் தமது அறிக்கையில் கூறினார்.
டவுன் சிண்ட்ரம் எனப்படும் மனநலிவுக்கு ஆளான 13 வயது பெல்லா எனும் சிறுமியை துன்புறுத்தியதோடு அவரை முறையாக பராமரிக்காதது ஆகிய குற்றங்களுக்காக விதிக்கப்பட்டிருந்த தண்டனைக்கு எதிராக ரூமா போண்டா பராமரிப்பு மையத்தின் உரிமையாளர் சித்தி பைனோன் அஹ்மத் ரசாலி செய்திருந்த மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் மே மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. அந்த தகவலை கோலாலம்பூர் நீதிமன்றத்தின் மூத்த பதிவதிகாரி அசீசா ஜாஃபார் இன்று உறுதிப்படுத்தினார். இதற்கு முன்பு சித்தி பைனூன் மீதான மேல்முறையீட்டின் தீர்ப்பை அறிவிக்க கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று ஏப்ரல் 24ஆம் தேதி நிர்ணயம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பேலாவை துன்புறுத்தியது, அவரை முறையாக கவனிக்காதது ஆகிய 2 குற்றச்சாட்டுகளை சித்தி பைனூன் புரிந்தது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதையடுத்து கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் கடந்த ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்திருந்தது. நாட்டில் தேர்தல் தொகுதி எல்லை சீரமைப்பை மேற்கொள்வதற்கான அணுகுமுறையில் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சியினர் இடையே இணக்கம் காணப்பட வேண்டும் என பரிகத்தா நேஷனலை சேர்ந்த இன்ரா மக்கோத்தா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அப்துல்லா வலியுறுத்தினார். நடப்பிலுள்ள தொகுதி எல்லை வரையறை குறிப்பிடப்பட்ட கட்சிக்கு சாதகமாக உள்ளதாக கூறிய அவர் அக்கட்சியின் பெயரை குறிப்பிடவில்லை. தொகுதி எல்லை சீரமைப்பு நடவடிக்கையை எடுப்பதற்கு முன்பு பல்லின மக்கள், உள்ளூர் மக்களின் தொகை உள்ளிட்ட விவகாரங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு செய்தது போல மலாய்க்காரர்களின் ஆதிக்கமிக்க தொகுதிகள் அல்லது கலப்பு தொகுதிகளாக வேண்டும் என்றே உருவாக்கக்கூடாது. குறிப்பாக நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சீரற்ற நிலை நிலவி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தல் தொகுதி எல்லை சீரமைப்புக்கான விதிமுறை கூட்டரசு அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேவை ஏற்படுமாயின் அதில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் பெர்சே ஏற்பாடு செய்திருந்த நேற்றைய கருத்தரங்கில் சைஃபுடின் அப்துல்லா கேட்டுக்கொண்டார். பேரா லுமுட் மலேசிய கடற்படை தளத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஒத்திகையின் போது 2 ஹெலிகாப்டர்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட கோர விபத்தில் உயிரிழந்த 10 பேரில் 80 சடலங்கள் ஜலான் தம்பூனிலுள்ள அரச மலேசிய மலாய் இராணுவ படையின் பெட்டாலியன் 23க்கு இன்று பிரார்த்தனைக்காக கொண்டுவரப்பட உள்ளது. தற்போது ராஜபுர் மைசூரி பைனூன் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உடற்கூறு ஆய்வு பணிகள் இன்று மாலை மணி 2 அளவில் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட 80 சடலங்களுக்கு சலாவுடின் அல் அயூப் பள்ளிவாசலில் பிரார்த்தனையும் இறுதி மரியாதையும் செய்த பின்னர் அடக்கம் செய்வதற்காக அவர்களது சொந்த ஊர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களின் உடல்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. மேலும் விபத்தில் உயிரிழந்த ஸ்குவாட்ரன் 5-2 ஹெலிகாப்டர் விமானியான லெப்டினன்ட் டி சிவசுதனின் நல்லுடல் சித்தியவானிலுள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. ஸ்லாங்கூர் கஜாங் சுங்காய் ராமால் பாருவில் உள்ள ஸ்ரீகனாரி அடுக்குமாடி குடியிருப்பில் மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தும் இடத்தில் பூனைக்குட்டி ஒன்றுக்கு தீ மூட்டிய 3 ஆடவர்களை போலீஸ் தேடி வருகின்றனர். நேற்று மதியம் 1 மணியளவில் நிகழ்ந்துள்ள அச்சம்பவம் குறித்து 63 வயதுடைய மாது போலீசில் புகார் அளித்ததை அடுத்து போலீஸ் அந்த இடத்திலுள்ள சிசிடிவி கேமரா பதிவை ஆராய்ந்த போது அவர்களின் அச்செயல் அம்பலமானதாக கஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஜைட் ஹசான் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் சுற்றித் திரிந்த 3வரில் 2 பூனைக்குட்டியின் மீது எரிபொருளை ஊற்றியதோடு தீ மூட்டியுள்ளனர். உடலில் தீப்பற்றிய நிலையில் அந்த பூனைக்குட்டி அவ்விடத்திலிருந்து ஓடியுள்ளது. அங்கிருந்த குடியிருப்பாளர் ஒருவர் அந்த பூனைக்குட்டியின் மீது நீரை ஊற்றி தீயை அணைத்ததாக முகமது ஜைட் குறிப்பிட்டார். உடல் பலவீனமாகி கிடந்த அந்த பூனைக்குட்டியை மீட்பதற்கு புகார் அளித்திருந்த மாது அம்பாங்கிலுள்ள கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளார். இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளை பூனைக்குட்டிக்கு தீ மூட்டியவர்களை தேடி பிடிக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக ஜைட் ஹசான் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.